5 மாசத்துக்கு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் விட்டு கொடுப்பதற்காக இந்த தொகுதி மக்களுக்கும் அருகாமையில் இருக்கிற அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கும் துரோகம் அளித்த ஒரு துரோகிய வீரரை சொன்னத்திலே வாக்குகளை சேகரித்து பார்த்தது போக்குவரத்து துறையினுடைய புதிய கூட்டம் அண்ணன் எம்ஆர் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நாம் தமிழகத்தை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். நீ நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2வது முறையாக தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்று 6 மாதங்களில் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதன் பிறகு இந்த இயக்கம் இருக்குமா, நீடிக்குமா, நிலைக்குமா என்றெல்லாம் கேலி செய்தார்கள். அதையெல்லாம் தாண்டி இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான திட்டங்களை கொடுத்து அம்மா அவர்கள் கொடுத்த திட்டம் அத்தனையும் முழுமையாக நிறைவேற்றிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர். அதனால்தான் இன்று ஹாட்ரிக் சாதனையாக மீண்டும் அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைவது உறுதி. எல்லா திட்டத்தையும் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சி அந்த ஆட்சி காலம் நிறைவடையும் பொழுது அடுத்ததாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன திட்டங்களை செய்கிறோம் என்று. ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுதே திட்டங்களை கொடுத்து எதிர்க்கட்சியினர் வாக்குறுதிகள் எல்லாம் தவிடுபொடியாக்கிய முதலமைச்சர் எடப்பாடியார். மீண்டும் அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைவது உறுதி. ஏன்னா அவ்வளவு திட்டங்களை கொடுத்து விவசாயிகளுக்கான திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொடுத்துட்டு ஓட்டு கேட்கிறோம். நீங்க நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொகுதியில இன்னைக்கு நம்மளோட போட்டி போடுறவரு எங்க இருந்தாரு, எத்தனை பக்கம் போனாரு, அம்மா ஏன் மாவட்ட செயலர் இருந்து எடுத்தாங்க, ஏன் அமைச்சர் இருந்து எடுத்தாங்கன்னா ஒரு மேடையில பேசலாம்ங்கிறார். நானும் வர சொல்ற வரமணிக்கிறேன். ஒரு மேடையில பேசலாம்ங்கிறாரு, வர சொல்லி பேசிக்கலாம்னு பாக்குற, வரவே மணிக்கிறார். வந்தாருன்னா பேசிக்கலாம். அதுக்கு விளக்கம் சொல்லணும். இவர் என்னைய 441 ஓட்டுல ஜெயிச்சார். அதுக்கு என்னங்கிறாருன்னா என்னை போட்டுனார். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நேத்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காரு. அதுல 420 கேஸ் 3 கேஸ் இந்த ஆள் பேர்ல தான் இருக்குது. என் மேல கேஸே கிடையாது. நான் எனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது கிடையாது, கோர்ட்டுக்கு போனது கிடையாது. அடுத்தவங்களுக்காக தான் போய் அவங்களுக்கு சிறந்த சிரமத்தை போக்கி கொடுத்துருக்கிறேன். 34 கேஸ் என்னமோ இருக்குது. இன்னும் வருது, நாளானைக்கு வருது. இன்னும் ஒரு டசன் கேஸ் வருது. இப்பவே மிரட்டுறானுங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாரு. திமுக ஆட்சிக்கு வந்தா கட்ட பஞ்சாயத்து ரவுடி இருந்தாரு. 10 வருஷம் காஞ்சி போய் கிடக்குறான். இதா காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி பூந்துருவானே ஊருக்குள்ள. கழுத்துல காதுல போட்டுருக்க முடியாதாத்தா, பாத்துக்குங்க. ஆமா, ஜாக்கிரதா. அடுத்த சொத்து கம்பி வேலி போட்டுருக்க இடம் பாரு, பக்கமா மெயினான இடம் எல்லாம் பார்த்து வச்சுக்கங்க. அடுத்து பட்டா போட்டியா இப்பவே மிரட்டானு. 4 தொகுதியும் நம்ம ஜெயிக்கிறோம். 1 கூட்டணியில் இருக்குது. அதுக்கு சரியான ஆள் போட்டுருக்கிறான். அதுக்கு சரியான ஆளை போட்டுக்கிறோம். நாளை ஜெயிக்கிறோம். நிச்சயமா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி, அம்மானுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரும். நன்றி, வணக்கம்.